இன்றைய புனிதர் இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவையானது புனித டேவிட் விழாவை கொண்டாடுகிறது. இன்று நாம் நினைவு கூறும் தூய டேவிட் பிரித்தானியா பகுதியில் மறைபரப்பு பணியை செய்து கொண்டிருக்கும் போது அவருடைய எதிரிகள் அவருக்கு உணவில் விஷம் கலந்து கொடுத்து கொல்ல திட்டமிட்டார்கள். இதனை குறிப்பால் அறிந்த குத்தூஸ் என்ற புனிதர் டேவிட்டிடம் வந்து நிகழப்போகிற சதி திட்டத்தை அவரிடத்தில் எடுத்து சொன்னார். அதன் பேரில் டேவிட் தனக்கு முன்பாக விஷம் கலந்து வைக்கப்பட்ட உணவை சிலுவை அடையாளம் வரைந்து உண்ண அது அவரை ஒன்றும் செய்யவில்லை. ஆண்டவரின் அடியாரை யாரும் அணுக முடியாது, அவருக்கு எவரும் எத்தீங்கும் செய்ய முடியாது என்பதை இந்த நிகழ்வின் வழியாக நாம் அறிந்து கொள்ளலாம். டேவிட் கெரேசிகா இளவரசர் சாட் என்பவருக்கும் புனித நன்னா என்பவருக்கும் 495ஆம் ஆண்டு மகனாக பிறந்தார். இவருக்கு திருமுழுக்கு கொடுக்கப்பட்ட போது திருமுழுக்கு கொடுக்க பயன்படுத்தப்பட்ட தண்ணீர் பட்ட ஒரு பார்வையற்றவர் பார்வை பெற்றார். அந்த அளவுக்கு இவர் சிறு வயதிலே இறைவனின் ஆசீர் பெற்றவராக விளங்கி வந்தார். தொடக்க கல்வியை செயார்வார்கோன் என்ற இடத்தில் பெற்ற டேவிட் அதன் பிறகு தூய பவுலினூஸ் என்பவரிடம் சென்று கல்வி கற்றார். பவுலினூஸ் என்பவரிடம் ஏறக்குறைய 10 ஆண்டுகள் கல்வி கற்ற பின் பிரித்தானியா பகுதியில் மறைபரப்ப வேண்டிய தேவை ஏற்பட்டவுடன் டேவிட் அங்கு சென்று ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தியை மிக துணிச்சலாக அறிவித்து வந்தார். டேவிட் பிரித்தானியா பகுதியில் நற்செய்தியை அறிவித்து வந்தபோது பல இடங்களில் துறவு மடங்களை நிறுவினார். ஒரு சமயம் டேவிட்டும் அவருடைய நண்பர்களும் எருசலேம் சென்றபோது அங்கே பெலேஜியனிசம் என்ற தப்பறை கொள்கையானது திருச்சபைக்கு மிக பெரிய அச்சுறுத்தலாக இருப்பதை உணர்ந்தார். இந்த பெலேஜியனிசம் ஆதாம் ஏவாள் வழியாக வரக்கூடிய ஜென்ம பாவத்தை மறுத்து வந்தது. மேலும் திருமுழுக்கு பெறாமல் இறக்கக்கூடிய குழந்தைகள் எந்த ஒரு தடையும் இல்லாமல் விண்ணகத்திற்கு சென்றுவிடும் என சொல்லி வந்தது. இப்படிப்பட்ட கொள்கை இறைவனின் மீட்பு திட்டத்தையே கேள்விக்குள்ளாக்குகின்றது என்பதால் டேவிட் அதனை மிக கடுமையாக எதிர்த்தார். அத்தப்பறை கொள்கையை மிக கடுமையாக எதிர்த்து வாதிட்டார். டேவிட்டிடம் இருந்த இத்தகைய திறமையை பார்த்துவிட்டு எருசலேமில் ஆயராக இருந்த டுப்ரிக் என்பவர் தன்னுடைய ஆயர் பதவியை டேவிட்டுக்கு கொடுத்தார். அது முதல் டேவிட் மிக வல்லமையோடு தப்பறை கொள்கைகளை எதிர்த்து வந்தார். இறைவனின் ஆசிரை நிறைவாக பெற்றுக்கொண்ட டேவிட் ஒரு சமயம் இறந்த கைம்பெண்ணின் மகனை உயிர்த்தெழ செய்தார். இதை பார்த்துவிட்டு மக்கள் அனைவரும் ஆச்சரியப்பட்டு போய் நின்றார்கள். டேவிட் எப்போதுமே ஜெபத்திற்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து வந்தார். இரவு நேரங்களில் நீண்ட நேரம் ஆலயத்தில் ஜெபித்து வந்தார். அவருடைய இந்த ஜெப வாழ்வை பார்த்துவிட்டு மக்கள் எல்லாரும் இவரால் ஏராளமான புதுமைகளை செய்ய முடிகின்றதென்றால் அதற்கு காரணம் இவருடைய ஜெப வாழ்வே என்று வியந்து பாராட்டினார்கள். டேவிட் தன்னுடைய 147ஆம் ஆண்டில் இறையடி சேர்ந்தார். இவருக்கு 1120ஆம் ஆண்டு திருத்தந்தை 2ஆம் கலுஸ்துஸ் என்பவரால் புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது. இறைவனின் கைகளில் வல்லமையுள்ள கருவியாய் இருந்து செயல்பட்ட தூய டேவிட்டின் விழாவை கொண்டாடும் நாம் அவரிடமிருந்து என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளலாம் என சிந்தித்து பார்த்து நிறைவு செய்வோம். தூய டேவிட்டின் வாழ்க்கை வரலாற்றை படித்து பார்க்கும்போது அவர் எந்த அளவுக்கு ஜெப மனிதராக இருந்திருக்கின்றார் என்பதை
புரிந்து கொள்ள முடிகிறது. அவர் ஜெபத்தில் வேரூன்றி இருந்தார். அதனால்தான் அவரால் நிறைய புதுமைகளை செய்ய முடிந்தது. நாமும் ஜெபத்தில் வேரூன்றி இருக்கும்போது நம்மாலும் நிறைய அற்புதங்களை செய்ய முடியும் என்பது உண்மையாகிறது. நற்செய்தி நூல்களை படித்து பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு கருக்களில் தனிமையான ஓர் இடத்திற்கு சென்று ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். அதுபோல தன்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு முக்கியமான கட்டத்திலும் இயேசு தந்தை கடவுளிடம் ஜெபித்தார் என்று நற்செய்தி நூல்கள் எடுத்துரைக்கின்றன. இயேசு இறைமகனாக இருந்தும் ஜெபித்தார். அதன் வழியாக வல்லமையை பெற்றார். நாமும் நம்பிக்கையோடு ஜெபிக்கின்ற போது இறைவனிடம் நிறைவான ஆசிரை பெறுவது உறுதி. ஆகவே தூய டேவிட்டின் விழாவை கொண்டாடும் நாம் அவரை போல ஜெபத்திலும் வேரூன்றி இருப்போம். இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்வோம். அதன் வழியாக இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.